எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பஞ்சபட்சி சாஸ்திரம். ஓகேங்களா? ஜோதிடத்தில என்னதான் எவ்வளோ முறையா இருந்தாலும், இன்னைக்கு என்ன நடக்கும்ன்றது மாரி நம்மளுக்கு இந்த டைம்ல இந்த விஷயம் செஞ்சா எவ்வளோ நல்லா இருக்கும். 100% நம்மளுக்கு வெற்றி தருமா? தராதான்ற இந்த 5 பட்சிகள் மூலியமா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நம்மளோட நட்சத்திரத்துக்கு பொறுத்து நம்மளுக்குன்னு ஒரு சொந்த பட்சி நம்மளுக்கும் இருக்கு. நம்ம பட்சி இந்த டைம்ல நீங்க இந்த காரியம் செய்யுங்க, இந்த காரியம் செய்யாதீங்கன்னு நம்ம பட்சி நம்மளுக்கு உணர்த்த ஒரு பாரம்பரிய கால முறை தான் நம்ம பஞ்சபட்சி சாஸ்திரம் பார்க்குறோம். ஓகேங்களா? நம்மளோட பட்சிகள் வல்லூறு, ஆந்தை, காகம், கோயில், மயில். இந்த பட்சிகள்ல ஏதாச்சும் ஒரு பட்சி உங்களோட ஜனன பட்சி. இந்த ஜனன பட்சி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான சுழற்சி முறையெல்லாம் நம்ம லைன் பை லைனா பார்க்க போறோம். இப்போ 5 பறவைகள் நம்ம பார்த்தாச்சு. இப்ப இது பஞ்சபட்ச சாஸ்திரத்தில 5 தொழில்கள் இருக்குது. அரசு, இந்த அரசுல உங்களோட பட்சி அரசு டைம்ல இருந்தா, அந்த ஜாமத்தில இருந்தா, நீங்க பண்ற ஒவ்வொரு பெரிய விஷயங்களும் 100% உங்களுக்கு கை கொடுக்கும். அதே மாரி அந்த பட்சி ஊன் சுழற்சியில இருக்கும்போது ஒரு 80% உங்களுக்கு கை கொடுக்கும். இது உங்களோட உடல் பலத்த மேன்மையாக்கும். ஓகேங்களா? இந்த டைம்ல மருந்துலாம் சாப்பிடுறது, அதே மாரி நல்ல சுப காரியங்கள்லாம் பண்றது இந்த டைம்லலாம் நீங்க பண்ணுங்கன்ற மாரி நம்ம சொல்லலாம். அதே மாரி நடை, இது 50% உங்க பட்சி உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஏன்னா பட்சி ந ந நடக்கிற டைமு. இதுல உங்களுக்கு 50% தான் உங்களுக்கு உங்களுக்கு பட்சி பலன் கொடுக்கும். அதே மாரி தூக்கம். இந்த தூக்கம் பட்சி தூங்குற நிலை. ஓகேங்களா? இந்த டைம்ல பட்சி தூங்கிட்டு இருக்கும். இந்த டைம்ல நீங்க எதுவும் பண்ணாதீங்க. நீங்க எந்த விஷயம் பண்ணாலும் அது கொஞ்சம் தோல்வியில தான் கொஞ்சம் போகும்ன்ற மாரி நீங்க எடுத்து சொல்லலாம். அதே மாரி சாவு. சாவுன்னா நம்ம ஒரு தப்பான வார்த்தையா எடுத்துக்க கூடாது. சாவுன்னா பட்சி அந்த டைம்ல சக்தி இல்லாம ஒரு செயலிழந்த நிலைமையில தான் கிடக்கும். அப்ப நீங்க இப்ப அந்த டைம்ல எந்த ஒரு காரியமும் பண்ணாதீங்கன்ற மாரி ஒரு அறிவுறுத்தல் தான் சாவுன்ற மாரி வச்சுக்கிறாங்க. இப்ப ராகு காலத்துல யமகண்டத்துல எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாளோ, அந்த மாரி இந்த டைம்ல பட்சி இந்த சுழற்சியில இருந்துச்சுன்னா, நீங்க எந்த ஒரு வேலையும் நீங்க அந்த டைம்ல எதுவுமே செய்யக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு உங்க பட்சி உங்ககிட்ட சொல்லி காட்டுறதுக்கு தான் இந்த பஞ்சபட்ச சாஸ்திரம் நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ப நட்சத்திரத்தோட பட்சிகள் நம்ம பார்க்கலாம். இப்ப நம்மளோட நட்சத்திரங்கள் இருக்கு பாருங்க. ஜனன நட்சத்திரம். அந்த ஜனன நட்சத்திரத்துக்கு பட்சிங்களோட சார்ந்து இருக்குது. ஓகேங்களா? இப்ப இதுல உங்களோட ஜனன நட்சத்திரம் எந்த பட்சியில இருக்குதோ அதுதான் உங்களோட ஜனன பட்சி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வல்லூருக்கு 5 நட்சத்திரங்கள் இருக்குது. அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். ஆந்தைக்கு 6 நட்சத்திரங்கள் இருக்கு. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். காகத்துக்கு 5 நட்சத்திரங்கள் இருக்குது. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம். கோழிக்கு 5 நட்சத்திரங்கள் இருக்குது. அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். மயிலுக்கு 6 நட்சத்திரங்கள் இருக்குது. திருவோணம், அவிட்டம், சதயம், புரட்டாசி, உத்திராடி, ரேவதி. இதுதான் இப்போ இதில் உங்களோட ஜனன நட்சத்திரம் எதுவோ அதுதான் உங்களோட சொந்தமான ஜனன பட்சி. இதில் உங்களோட நட்சத்திரம் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு பட்சிக்கும் ஒவ்வொரு தத்துவம் இருக்குது. அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எந்த பட்சியோட ஆதிக்கத்தில் பிறக்கிறோமோ அந்த பறவையோட குணங்கள் நம்மளோட குணத்தோட 100% ஒத்து போகும். இதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வல்லூர் இதோட தத்துவம் நெருப்பு. இவங்க வேகம், ஆளுமை, தலைமை பண்பு. நெருப்பு தத்துவம் பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பஞ்சபூத தத்துவங்கள் தனித்தனியாக மனித குணங்களோட நம்ம சேர்ந்து பார்த்துருக்கோம். ஸோ பஞ்சபட்சின்னு பார்க்கும்போது நம்மளுக்கும் இதெல்லாம் அமையும். ஓகேங்களா? வல்லூருக்கு நெருப்பு தத்துவம் இருக்குது. இதோட தன்மை என்னதுன்னா, வல்லூர் பட்சத்தில் பிறந்தவங்க எதையும் யோசித்து யோசிக்க மாட்டாங்க, தாமதிக்க மாட்டாங்க. உடனே அந்த காரியம் செய்யணும்னு களத்தில் இறங்கி செய்கிற ஒரு வேகமானவங்களாக இங்கே இருப்பாங்க. இவங்கக்கிட்ட ஒரு காந்த ஈர்ப்பு இருக்கும். எங்கே போனாலும் இவங்க தான் ஒரு ஹெட்டாக லீடர்ஷிப் இவங்கக்கிட்ட இருக்கும். அப்புறம் மற்றவங்க தனக்கு கட்டுப்பட வேணுன்ற ஒரு ஹெட் வெயிட்டும் ஈகோ கூட இவங்கக்கிட்ட இருக்கும். இவங்க பார்வை எப்போவுமே கூர்மையாக இருக்கும். மற்றவங்களோட குறைய இல்லைன்னா ரகசியம் உடனே இங்கே தெரிஞ்சிடும். இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரியான கேரக்டராக இருப்பாங்க. சட்டுன்னு கோபம் வரும். ஆனால் அதே வேகத்தில் கோபம் தீர்ந்து விடும். இப்போ மேசராசிக்கு நம்ம எப்படி சொன்னோம் அந்த மாதிரி தான் நெருப்பு தத்துவங்களோட குணங்கள் இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது ஆந்தை.
இது வந்து காற்று தத்துவம். இவங்களோட குணங்கள் வந்து எப்படி இருக்கும்னா, ரகசியம், தந்திரம், அமைதி, ஆழமான சிந்தனை. ஆந்தை எப்படி இருக்குதோ அந்த மாதிரியான ரகசியம், தந்திரம், அமைதி, ஆழமான சிந்தனைலாம் இருக்கும். இதோட தன்மைகள் வந்து நம்ம பார்க்கும்போது, ஆந்த பட்சிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் வெளிய வந்து சொல்ல மாட்டாங்க. மனசுக்குள்ள ரகசியமா திட்டமிட்டு பிளான் போட்டு காரியத்த வந்து சாதிப்பதில வந்து இவங்க வந்து கெட்டிக்காரங்க. பகல் நேரத்த விட விட அ மா அ இது சாயந்தரம் இல்லன்னா நைட் டைம்ல தான் இவங்களோட மூளை வந்து ரொம்ப சுறுசுறுப்பா வேலை வந்து செய்யும். மத்தவங்க வந்து இவங்கள வந்து புரிஞ்சு கொள்றது வந்து ரொம்ப கடினம். ஓகேங்களா. பார்க்க வந்து அமைதியா இருந்தாலும் இவங்களுக்குள்ள மிகப்பெரிய அ நெறைய கனவுகள், பகல் கனவு சொல்றோம் பாருங்க. பகல் கனவுகளும் இருக்கு. ராஜதந்திரங்களும் இவங்க கிட்ட எப்பவுமே இருக்கும். இவங்களோட மனம் வந்து ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவங்களா இருப்பாங்க. ஏதாச்சும் வந்து தேடிக்கிட்டு, படிச்சுக்கிட்டு, ஏதாச்சும் கத்துக்கிட்டு, அனலைஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாரியான ஆ ஆராய்ச்சி மனப்பான்மை வந்து இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். எதையும் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ப மாட்டாங்க. இவங்களோட கேரக்டர் அதுதான். அடுத்தது வந்து காகம். இது வந்து நிலத்தத்துவம். என்னோட குணமும் என்னோட பட்சி வந்து காகம் தான். குணம் வந்து பார்க்கும்போது விடாமுயற்சி, தியாகம், எச்சரிக்கை உணர்வு, அதே மாரி சுற்றம் பேணுதல்னாலே குடும்பம், வெளியாளுங்க எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ற ஒரு குணம் வந்து இவங்ககிட்ட இருக்கும். இதோட காகத்தோட தன்மைகள் வந்து காக பட்சிக்காரர்களுக்கு வந்து விடாமுயற்சி, அதே மாரி இவங்க வந்து இலக்கணமா ஒரு விடாமுயற்சிக்குன்னா சப்போர்ட்டா ஒரு நம்ம வந்து இவ ஒரு விஷயத்துல நம்ம வந்து இறங்கிட்டா, அந்த விஷயத்திலேயே நம்ம வந்து ஸ்ட்ராங்கா ஒரு பிடிவாதமா நிக்கிற ஒரு இலக்கணமா வந்து இங்க இருப்பாங்க. எவ்வளவு தோல்வி வந்து வந்தாலும் சளைக்காம மீண்டும் மீண்டும் முயன்று வெற்றி பெறும் குணம் வந்து இந்த காக்கா பட்சிக்காரர்களுக்கு வந்து இருக்கும். அதே மாரி காக்கா வந்து கூட்டமா வாழும். அதே மாரி இவங்க வந்து எப்பவுமே தான் குடும்பம், சொந்த பந்தம், நண்பர்கள் தன்னோடு அரவணைச்சு செல்ல விரும்புவாங்க. ஆனா சுற்றும் பற்றும் இவங்களோட மனச பார்த்து அப்படியே வேற விதமா நினைப்பாங்க. அந்த மாரியான இதெல்லாம் இருக்கு. எதிலும் அதிகமா எச்சரிக்கையோட இருப்பாங்க. யாரையும் அவ்வளவா எளிதில வந்து எல்லைக்குள்ள வந்து அனுமதிக்க மாட்டாங்க. யாரையும் நம்ப மாட்டாங்க. அதே மாரி பசி வந்து பொறுக்க மாட்டாங்க. உழைப்புக்கு வந்து அஞ்சாதவங்க இவங்க. அடுத்தது வந்து கோழி தத்துவம் வந்து பார்க்கும்போது, இதோட தத்துவம் வந்து நீர் தத்துவம். சுறுசுறுப்பா இருக்கும். அதே மாரி டைம் பங்க்சுவாலிட்டி கீப் பண்ணுவாங்க. ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படுவாங்க. முன்கோபம் அதிகமா இருக்கும். இதோட தன்மைகள் வந்து பார்க்கும்போது, அதிகாலையிலே விழித்துக் கொள்ளும் ஒரு சுறுசுறுப்பு வந்து இவங்க கிட்ட பிறப்பிலேயே வந்து இவங்க கிட்ட இருக்கும். அதே மாரி பங்க்சுவாலிட்டி வந்து இவங்க கிட்ட அதிகமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இவங்க வந்து எப்பவுமே தங்கள வந்து அழகாவும், ஆடம்பரமாவும் காட்டிக்கொள்ள வந்து ஆசைப்படுவாங்க. அதே மாரி ட்ரெஸ்ஸு, நகைங்க மீது அதிகமா இவங்க கிட்ட பிரியம் வந்து இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு உடனே அ படபட உடனே ஐய்யயோன்ற மாரி படபடமா ஆக்கிருவாங்க. முன்கோபம் வந்து இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். ஆனா அடுத்த நிமிஷமே அத மறந்து, சரி விடு அப்படின்ற மாரி விட்டுருவாங்க. சண்டை போடும்போது எங்களோட குணம் வந்து மனதிற்காக எதையும் இழக்க துணிந்தவர்கள். ஓகேங்களா. சண்டைன்னு வந்துச்சுன்னா, நீ உங்கள பிடிச்சவங்களா இருந்தாலும் கூட அந்த இடத்துலயே விட்டுட்டு போற மாரி அ ஒரு இது இருக்கும். பவர்ஸ் வந்து அவங்ககிட்ட இருக்கும். அடுத்தது வந்து மயில் தத்துவம் வந்து ஆகாய தத்துவம். இதோட குணம் வந்து கம்பீரம், அழகு, கலை, ஆர்வம், சுயமரியாதை. இதோட தன்மைகள் வந்து மயில் பச்சி ப க மயில் பச்சிக்காரங்க வந்து ரொம்ப கம்பீரமான தோற்றமாவும் இருப்பாங்க. அதே மாரி இவங்க வந்து பேச்சுலயும் சரி, நடையிலும் சரி ஒரு தனி அழகு வந்து இவங்ககிட்ட இருக்கும். இசை, நடனம், ஓவியம், எழுத்து போன்ற எந்த ஒரு கலைத்துறையிலும் ஆர்வம் வந்து இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். திறமை வந்து இந்த நான் சொன்ன இந்த விஷயங்கள வந்து திறமை வந்து இவங்க கிட்ட நிச்சயமா இருக்கும். அந்த ஸ்கில் வந்து அவங்க கிட்ட ஆல்ரெடி அவங்க கிட்டயே இருக்குது. அது தெரிஞ்சு அது வந்து யூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் பர்ஃபெக்ட்டா இருக்கும். இவங்க வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் இவங்களுக்கு ரொம்ப நம்மள வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்டா நடத்தணுன்ற ஒரு முக்கியத்துவம் வந்து இவங்க வந்து அதிகமா எதிர்பார்ப்பாங்க. யாராவது த மானத்த வந்து ஏதாச்சும் நம்மள வந்து ஒரு தப்பா பேசினா, அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுவாங்க. பாராட்டுக்கு ரொம்ப மயங்குவாங்க. மத்தவங்கள தங்கள எப்பவுமே புகழ்ந்துட்டே இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க, எதிர்பார்ப்பாங்க. ஓகேங்களா. இன்னும் சுருக்கமா சொல்லப்போனா வல்லூர் வந்து வேகம், அதிகாரம், ஆந்தை வந்து ரகசியம், தந்திரம், காகம் வந்து உழைப்பு, விடாமுயற்சி, கோழி வந்து சுறுசுறுப்பு, சுயம், மயில் வந்து கம்பீரம், கலை. ஓகேங்களா. சுருக்கமா சொல்லப்போனா இதுதான். இப்ப ஒவ்வொரு பட்சியும் பத்தி பார்த்தாச்சு. உங்களோட ஜென்மம் பட்சி வந்து இப்ப பார்த்தாச்சு. அதோட குணங்கள், தத்துவங்கள்லாம் பார்த்தாச்சு. இப்ப பட்சிகள் வந்து அந்தந்த அ ஜாமத்துல வந்து இருக்கும்போது என்னென்ன மாரியான பவர்ஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கும்னு நம்ம வந்து பார்க்கலாம்.
இப்ப உங்களோட பச்சி வந்து அரசு அந்த ஜாமத்தில வந்து இருக்கும்போது, அந்த பச்சி வந்து அரசு தொழில்ல இருக்கும்போது, அதோட ஆற்றல் வந்து பிரபஞ்சத்தில உச்சத்தில இருக்கும். பிரபஞ்சத்தோட உச்சத்தில இருக்கும். இந்த நேரத்தில வந்து உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வந்து இருக்கும். மூளை வந்து சுறுசுறுப்பா இருக்கும். எந்த ஒரு முடிவும் வந்து நீங்க பெர்ஃபெக்ட்டா எடுக்கலாம். மத்தவங்க வந்து உங்களால ஈஸியா வந்து வசியம் வந்து செய்ய முடியாது. எதையும் சாதிக்கிற தைரியம் வந்து உங்ககிட்ட இருக்கும். இதில வந்து இன்டர்வியூ போறது, புதுசா அக்ரீமெண்ட் போடுறது, வழக்குகள் எல்லாம் ஏதாச்சும் வாதாடுறது, இந்த மாரியான ஆ கே இது எல்லாம் இந்த மாரியான அரசு ஜாதகத்தில அரசு யாமத்தில வந்து உங்க பட்சி இருக்கும்போது இதெல்லாம் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாரி ஊன்ல வந்து உங்க பட்சி இருக்கும்போது தனக்கு தேவையான ஆற்றல வந்து சேமிக்கும். அப்புறம் பலத்த வந்து வளர்க்கும். இப்ப நீங்க வந்து சாப்பாடு சாப்பிடும்போது நமக்கு எப்படி உடம்புல வந்து எனர்ஜி இருக்குமோ, அதே போல தான் இது வந்து வளர்ச்சிய வந்து தர்ற டைம். இந்த நேரத்தில நீங்க புதிய விஷயங்கள வந்து கத்துக்கலாம், ஆலோசனை செய்யலாம். பண முதலீடு போன்ற நல்ல செயல்கள் வந்து நல்ல லாபத்த வந்து நீங்க இதில வந்து பார்க்கலாம். உங்களோட பிளான் எல்லாமே சக்சஸா உங்களுக்கு வந்து வலுப்பெறும். ஓகேங்களா? இதில செய்ய வேண்டியது வந்து வியாபாரம், பேச்சுவார்த்தை, சேமிப்பு தொடங்குறது, கல்வி இந்த மாதிரியான விஷயங்களும் செய்யலாம். நல்ல சுப காரியங்களும் இந்த டைம்ல வந்து நீங்க செய்யலாம். அதே மாரி நடை இதில வந்து உங்க பச்சி வந்து இருக்கும்போது இயல்பான அன்றாட கடமைகள் வந்து செய்ற ஒரு பொதுவான நிலையா தான் இது வந்து உங்களுக்கு குறிக்கும். இதில வந்து நீங்க லாபமும் இல்லாம, நஷ்டமும் இல்லாத ஒரு நடுநிலையான நியூட்ரல் டைமா வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த நேரத்தில நமக்குள்ள ஒரு பெரிய உத்வேகமும் இருக்காது. அதே சமயம் சோர்வும் இருக்காது. வழக்கம் போல நீங்க வந்து ரொட்டீன் வேலைகள மட்டும் இந்த நேரத்தில வந்து எப்பவுமே செய்யலாம். இதில வந்து பயணம் செய்றது, கணக்கு வழக்கு பார்க்கறது, ஏதாச்சும் ஒரு சாதாரண ஒரு ஒர்க்ல வந்து இந்த டைம்ல வந்து நீங்க பண்ணலாம். அதே மாரி தூக்கம் இந்த ப உங்களோட பச்சி வந்து இந்த டைம்ல இருக்கும்போது, ஆற்றல வந்து இருக்காது. அதோட எனர்ஜி வந்து இருக்காது. ஓய்வெடுக்கிற டைம். உங்க பச்சி வந்து தூங்கிட்டுருக்கும். அந்த டைம்ல வந்து நீங்க உங்க பச்சி தூங்குறதுனால, உங்களுடைய அவேர்னஸ் வந்து உங்களோட விழிப்புணர்வு வந்து தூங்கிரும். மூளையும் மழுங்கி போன மாரியே இருக்கும். என்னடா பண்றதுன்ற மாரியே இருக்கும். மறதியும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த நேரத்தில யாராச்சும் உங்களிடம் ஏதாச்சும் விவாதம் செஞ்சா, உங்களுக்கு தேவையில்லாத கோபம் வரும், ஆத்திரம் வரும். தவறான ஏதாச்சும் ஒரு வாக்குறுதிகள வந்து கொடுத்து, அப்புறம் மாட்டுவிக்குவீங்க. இதில வந்து செய்யக்கூடாது என்னதுன்னா, முக்கியமான பேச்சுவார்த்தை, வாக்குவாதம், ஏதாச்சும் ஒரு புதுசா பிளான் போடுறது, ஏதாச்சும் ஒரு சுப காரியங்கள் பண்றது, எந்த ஒரு விஷயத்தையும் இதில வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது வந்து சாவு. இதில வந்து உங்க பச்சி வந்து எரிக்கும்போது சுத்தமா பூஜ்ஜியமா இருக்கும். எந்த ஒரு செயலும் உயிர் மட்டும் இருக்கும். ஆனா, எந்த ஒரு விஷயமும் செய்யாது. அப்படியே படுத்த படுக்கையா இருக்கும். இதோட பிரபஞ்சத்தில வந்து எதிர்மறை ஆற்றல், நெகட்டிவ் எனர்ஜி வந்து நம்மள வந்து தாக்குற ஒரு ஆபத்தான நிலை வந்து உங்க பச்சி வந்து இருக்குது. ஓகேங்களா? இது வந்து உயிர்லாம் போறாது. நம்மளோட அதிர்ஷ்டமும், ஆற்றலும் தற்காலிகமாக செயலிழந்து இருக்கும். நம்மளோட எ சோலும் சரி, நம்மளோட அதிர்ஷ்டம் சரி, எதுவுமே அந்த செயல்ல வந்து ஒர்க்கே ஆகாது. இந்த நேரத்தில நீங்க எவ்வளோதான் திறமையா பேசினாலும் வேலைக்கே ஆவாது. அதே மாரி சில விபத்துக்கள், ஏமாற்றங்கள், அவமானங்கள், பண நஷ்டம் இது வந்து கொஞ்சம் இந்த டைம்ல வந்து அதிகமா இருக்கும். அதனால நீங்க வந்து இந்த டைம்ல எதுவுமே உங்க பட்சி வந்து சாவு அந்த அந்த டைம்ல இருந்துச்சுன்னா, நீங்க எதுவுமே பண்ணாதீங்க. இதில வந்து புதுசா ஏதாச்சும் ஒரு தொழில் தொடங்குறது, ஒரு மங்களகரமான காரியங்கள் செய்றது, கடன் கொடுக்கறது, வாங்குறது, ஏதாச்சும் ஒரு சிகிச்சை வந்து நீங்க போறதுக்கு, நீண்ட தூர பயணம் இது வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ இதெல்லாம் பார்த்து சூச்சகமா தெரிஞ்சுக்கோங்க.